ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தீரும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை மேலும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெயர் சுந்தரி, வயது 43 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்துவில் எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க 5ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க காளான் வளர்ப்பு பண்ணை சொந்தமாக நடத்திட்டு வராங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க சிதம்பரத்தில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா மணமகன் படிக்கணும்லாம் அவசியம் இல்லைங்க, நல்ல குணமானவராக இருக்கணும். திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன். நல்ல விவசாயம் தெரிஞ்சவராக இருந்தால் பெட்டராக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா இவங்களுக்கு ஒரு 3 ஏக்கர் நிலம் இருக்குங்க. அதில் 1 ஏக்கர் காளான் வளர்ப்பு பண்ணை நடத்திட்டு வரதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க ஒரு அண்ணா மட்டும்தாங்க. இவங்களுடைய அண்ணாவும் இவங்களும் சேர்ந்து தான் நடத்துகிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய கணவர் இவங்களுக்கு திருமணம் பண்ணி 5 வருஷத்துக்கு அப்புறமா ஒரு பெண் குழந்தையோடு விட்டுட்டு வேறொரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா இவங்க அப்பா அம்மா வீட்டுக்கே அண்ணாவோட இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு வருமானம் வரதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் தன்னுடைய குழந்தைக்காகவும் தனக்காகவும் இப்போ மறுமணம் பண்ணிக்கிறேன். ஜாதி எதுவாக இருந்தாலும் ஓகேங்க, நல்ல குணமாக இருக்கணும். வரக்கூடியவருக்கும் திருமணமாகி குடும்பம் ஓரளவு பெரிய குடும்பமாக இருந்தாலும் ஓகே, ஒரு சொந்த வீடு மட்டுமாவது இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. மேலும் இந்த மணமகள் தன்னோட அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்க. ஸோ அவங்க சரியாக ஒரு வரலும் நான் எங்கள் வீட்டில் தான் இருக்கணும், அது வரலும் எங்கள் அம்மா என் கூட தான் இருப்பாங்க. ஸோ இதுக்கெல்லாம் ஓகே சொல்கிற மணமகள் தான் வேணும்னு கேட்டிருக்காங்க. தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்தீங்கன்னா சங்கீதா, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி விருச்சக ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்துள்ள முதலியார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்பு MBA முடிச்சிருக்காங்க. இவங்க ப்ரைவேட் பேங்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. மாதம் 35,000 சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. அவங்களோட திருமண நிலையிலும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினத்தில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய காலத்திலே விவாகரத்தும் ஆயிடுச்சுங்க. குழந்தைங்களாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய கணவருக்கும் இவங்களுக்கும் கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சிட்டதாகவும் அதுக்கப்புறம் இப்போ பக்கமாக விவாகரத்து பண்ணிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய அப்பா அம்மா இவங்களுக்கு இப்போ உடனடியாக மறுமணம் பண்ணுறாங்க. ஏன்னா இவங்களுக்கு ஏஜ் ஆகிட்டே இருக்கிறதுனால மறுமணம் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா மணமகன் கண்டிப்பாக ஒரு டிகிரி முடித்து நல்ல ஒரு வேலையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்க கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவரும் ஒரு நல்ல ஒரு வேலையில் இருந்தால் பெட்டராக இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. வரக்கூடியவருக்கு திருமணமாகி குழந்தை இல்லாமலாம் இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முடிஞ்சளவு முதல் வரன் முன்னுரிமை அளிக்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இது போன்ற இலவசங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.